நண்பரோட உடலுறவு வைத்துக்கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. யாருனே தெரியாது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட உடலுறவு வச்சுக்கொண்டா அது சரின்னு நினைக்கிற இந்த சமூகத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை நான் என்னோட வாழ்க்கை துணையா ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிக்க போறேன். லிவிங் டுகெதர்ல இது என்ன தப்பு? எவ்வளோ போல்டாக பேசுகிறத பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த சமூகத்தில் வந்து இன்னொரு கேட்டகரியும் இருக்காங்க தெரியுமில்ல, இன்னொரு கேட்டகரி பசங்களும் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு நீ செட் ஆகாது அப்படின்ட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன எப்படி பாதுகாப்பாக தானே இருக்கணும். அது ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ இல்லை எதாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டி உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டான் வச்சுட்டான் அப்படின்னா என்ன தான் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி தானே கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நீ தானே லிமிட்டடாக வச்சுருக்கணும். நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணால் என்ன எல்லாம் வேணால் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் லிமிட்டடாக எல்லாத்தையும் பண்ண சொன்னாயே கேட்டானே, நீ ஏன் போகிற? அதுதானே கேட்குறேன். அதுதானே இங்கே வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தையும் நல்லவனாக இருக்கான், ஒவ்வொருத்தையும் ஏமாற்றிட்டு போயிடறான்ல. அப்படி நம்ம அந்த சமூகத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்டவங்க இருக்கும்பொழுது நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா? அதை வந்து நீ போல்டாக வேறு பேசிக்கிட்டு இருக்க. இதனால் என்ன தப்பு அப்படின்னு ஏமாற்றிட்டு போகும்போது தெரியும் உங்களுக்குலாம்.